தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 பேருமே ராகி கஞ்சி குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ எக் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள்னு சொல்ல, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாம் எழுதிருக்கவங்க தான். ஸோ இன்றைக்கி வந்து +2 எக்ஸாமோட ரிசல்ட் வருது. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் யாராச்சும் +2 எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டு சைடு யாராச்சும் மார்க் கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்கள நீங்கள் திட்டுறதை அடிக்கிறத விட்டுட்டு உங்கள் குழந்தைங்களா இருந்தாலுமே சரி, ஓகே இப்போ மார்க் கம்மியாக எடுத்து இதை விட நல்லா நெக்ஸ்ட் டைம் பெட்டராக எடு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த மார்க் நான் எப்படி வெளியே சொல்கிறது, சொந்தக்காரங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க ₹1 பிரயோஜனம் இல்லை. நாளைக்கே ஏதாச்சும் ஒன்றுனா ₹1 வேணும்னா கூட அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்களாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களோட குழந்தை உங்களுக்கு பெரியவங்களாகி ஸோ அவங்களோட சேலரி தான் நீங்கள் வாழ்கிற மாதிரி வந்துடும். ஸோ இப்போவே குழந்தைங்கள மட்டம் தட்ட விட்டுட்டு ஸோ அவங்களால முடிஞ்ச என்னவோ அந்த பெஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இதுதான் என்னோட கருத்து. அண்ட் இப்போது 8 month + பேபிஸ்க்கு டொமேட்டோ எக் ரைஸ் எப்படி சேர்த்துன்னு பார்த்துலாமா? மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3த்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு துண்டு பட்டை சேர்த்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததும் தேவையான அளவு தண்ணி, வேக வச்சிருக்க ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து அவ்வளோதான்.